ஹாய் ஆமீஸ், நான் உங்கள் சாரா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட்டோட டைட்டில் வந்து டேட் மீ இஃப் யூ கேன். ஓகேவா? ஸோ இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் தயாங் தான் காட்டுறோம். தயாங் அண்ட் ஜிமின் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. முடியாது ஜிமினா, தயாங் ப்ளீஸ் தான், என் செல்ல தேயில, என் செல்ல பியர்ல, ப்ளீஸ் உன் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? டேய், நீ என்ன கேட்குறன்னு புரியுதாடா உனக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது ஒரே ஒரு டைம் மட்டும் பண்ண. நீ இது மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்காக உன் ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதத்துக்கு நான் உனக்கு துவைச்சி கொடுக்குறேன். முடியாது. சரி, 2 மாதத்துக்கு துவைச்சி கொடுக்குறேன். டேய், அறிவு இருக்காடா ஜிமினா உனக்கு? நீ என்ன கேட்குற உனக்கு புரியுதா? உன் பிளேஸில் என்ன டேட் போக சொல்கிறடா? எனக்கு யார் எதுவுமே தெரியாது. என்ன போய் போக சொல்கிற? எப்படிடா நான் மேனேஜ் பண்ணுவேன்? ஏய் ப்ளீஸ்டா, உனக்கே தெரியல எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. எங்கள் அப்பா அம்மா பண்ணி வச்ச வேலைடா இது. சும்மா ஏதோ பெரிய ரிச் சிஇஓ, பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக போக விருப்பம் இல்லை. ப்ளீஸ்டா, நீ என்ன பண்ணுவியோ இது பண்ணுவே தெரில. ஆனால் நீ போய் உன்னை பிடிக்காத மாதிரி நீ எத்தனை நாள் பண்ணு. அவன் இந்த டேட்டை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இனிமேல் எந்த டேட்டுமே இவன் போகவே கூடாது. அந்தளவுக்கு என்ன பண்ணணுமோ, என்ன அழிச்சாட்டனாலும் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு நம்ம ஜிம்மிங் தான் நம்ம தயாங்க ஹக் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தயாங் தான், ஜிம்னா என்னடா சொல்கிற? அப்போது இந்த டேட்டை வந்து அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கணும், அப்படி தானே? ஆமாம் ஆமாம், கரெக்ட், அதே தான். பிடிக்கலன்னு மட்டும் சொல்லணும். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறா ப்ளீஸ்டா. பண்ணி தொலைகிறேன். என்ன பண்ண, ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்டேனே. ஆனால் நீ என்ன தானே லவ் பண்ணுற? கருமம், லவ் பண்ணுறான். போ, உன் பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த சீன் அப்படி கட் பண்ணி இப்போ அடுத்த சீன் நம்ம பார்த்தோன்னா, அவ்வளோ க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறான். பார்க்கவே ரொம்ப பெரிய ஹோட்டல், ரொம்ப லக்ஸரியஸான ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ அவன் அப்படியே நடந்து போயிட்டு அந்த டேபிள் நம்பர்லாம் கேட்டுட்டு கரெக்டாக போனால் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். ஐயோ, என்ன இவன் வந்து உட்காந்துருக்கான்? டேய் ஜிம்னா, டேட்டுன்னு சொன்னிடா, யார் கூடன்னு கடைசி வரைக்கும் சொல்லாமல் போயிட்டுடா பரதேசி அப்படின்னு முழிச்சிட்ருக்கான். ஏன்னா அங்கே உட்காந்துருக்குது ஜியான் ஜங்குக், அந்த சிட்டியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு யங் பிஸ்னஸ் மேன். ஸோ அதை பார்த்ததும் அவனுக்கு அப்படியே பயமாகுது. ஏன்னா அவன் ரொம்ப கோல்ட் அண்ட் ரூடுன்னு ரொம்ப கேள்விப்பட்டிருப்பான். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, இப்படி வந்து கூத்து விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே போய் உட்கார்றான். ஓகே, கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ் மெயின்டைன் பண்ணதே கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றான். இப்போ ஜங்குக் தான் பார்த்துட்டு, 1/2 லேட், டிராஃபிக், அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, வந்த வேலையை பார்ப்போமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக தேங்க்ஸ் சொல்லிட்டு உட்கார்றான். நம்ம ஜங்குக் அப்படியே அவன் ஐப்ரோ ரேஸ் பண்ணி, எக்ஸ்கியூஸ் மீ, அதான்ப்பா நம்ம 2 பேரையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம், அதானே டேட்டு. ஸோ நான் என்னோட நேம் வந்து தேயாங். அப்புறம் நான் வந்து எனக்கு அப்பப்போ பைத்தியம் பிடிக்கும். ரொம்ப பேசுவேன் அதிகமாக. வேறு என்ன சொல்லலாம்? சோகமான மூவிஸ்லாம் பார்த்து ரொம்பவே அழுவேன். ரொம்ப சத்தமாக அழுவேன், நோட் பண்ணிக்கோ. அப்புறம் என்ன, நிறைய சாப்பிடுவேன், எக்கச்சக்கமாக சாப்பிடுவேன், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாப்பிட்டு சொத்தெல்லாம் அழிச்சிருவேன். ஆமாம். அப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன். இதை கேட்டுட்டு ஜங்குக் லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு தயாங்கே பார்த்துட்டே இருக்கான். அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்ம தேங்கனா, ஆமாம், அதுலேயும் நிறைய காசை வீணடிப்பேன். வேறு என்ன சொல்லலாம்? அப்புறம் நான் தூங்கும்போது ரொம்ப சத்தமாகவே கொரட்டை விடுவேன். பக்கத்தில் இருக்கவங்கள தூங்கவே விட மாட்டேன் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறான். ஜங்குக் இதை கேட்டுக்கிட்டே அப்படி லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நம்ம தேங்க ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான்.
அப்படியா? வேற என்னலாம் பண்ணுவ? ஆ அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். இது தேங்க்கு புரியல. அவன் பாட்டுக்கு, ஓ, ஒர்க் அவுட் ஆகுது பிளான், அப்படி மெயின்டைன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் நான் ரொம்பவே மோசமானவன். ஆமாம், நான் ரொம்ப மோசமானவன். எப்படின்னா, எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஆமாம், நிறைய அவங்க எல்லாருமே இப்போ எக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ பட் இருந்தாலும் நான் அவங்க கூடலாம் அப்பப்போ சேட் பண்ணுவேன். அண்ட் ஆமாம், அவங்க எல்லாருமே நான் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட வச்சுருக்கேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு சொ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஜாங்கோ, ஓ அப்படியா, ஆ சரி அப்படிங்கிற மாதிரியே நம்ம தேங்காய் அப்படி ரொம்ப நக்கலாக சிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஃபுட்டும் வருது. ஸோ நம்ம ஜங்குக்கு அது மெதுவாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அந்த பக்கம் தேங்காய் பார்த்தா ஏதோ பல நாள் பட்டினி கிடந்த மாதிரி வேணும்னே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி வாய் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்றான். ரொம்ப மெஸ்ஸியாக்குறான் வாய். அவன் லிப்ஸ் அது இதுன்ட்டு ஃபுல்லாகவே மெஸ்ஸியாக சாப்பிட்டுட்ருக்கான். தேங்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறா? பிடிக்கலன்னு மட்டும் எப்படியாவது சொல்லிடணும். இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை. இப்படி சாப்பாடை ரொம்ப அசிங்கமாக சாப்பிடுவான், அப்போ தான் வேண்டான்னு சொல்லுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு அப்படி சாப்பிட்டுட்ருக்கான். வாய்ப்பு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. அவன் ஜங்குக் அதை பார்த்துட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்ததும் நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு டிஷ்யூ எடுத்து நம்ம தேவோட லிப்ஸ் கிட்ட கொண்டு வந்து அப்படி சாஃப்டாக வைப் பண்ணி விட்றான். நம்ம தேங் ஆ எ- அ- என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ம் குழந்த கூட ஒழுங்காக சாப்பிடும் போல, ஆனால் நீ எப்படி சாப்பிட்ற? ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அழகாக வைப் பண்ணி விட்றான். என்ன இவன் இப்படி பண்ணுறான்? பிடிக்கலன்னு தானே சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்கிறான். பைத்தியமா இவன் அப்படின்னு நம்ம தேங்க யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே, அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வந்து வைப்பாங்க. அது ரொம்ப சத்தமாக ஸ்ட்ரா போட்டு இழுத்து உரியிறான். உறிஞ்சு எப்படி குடிக்கிறான், லைட்டாக தட்டி விடுறான். டேபிள் எல்லாம் கொஞ்சம் கொட்டுது. எல்லாத்தையுமே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் சிரிச்சிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக் தான் இப்போ சொல்கிறான், நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க. எப்படின்னா, எல்லாருமே என்னை மீட் பண்ண வந்தாங்கன்னா ஒன்று என்னை இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க, இல்லைன்னா என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் இல்லை, நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க. அதுக்கு நம்ம தேங்க, ஆமாம், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும், நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறான். பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னது பிடிச்சிருக்கா? என்ன சொல்கிற? ஆமாம் தயா, எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஜாங்கு. நம்ம தேங்கு ஒன்றுமே புரியல. என்ன இது இப்படி போகக்கூடாது, பிளான் என்ன ஃப்ளாப் ஆகுது? நான் நான் ஒரு பிளான் போட்டு வந்தா இங்கே வேற மாதிரி நடந்துட்டுருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன், ஓ அப்படின்னு ஜங்குக் சொல்லிடுறான். மற்ற விட்டா போதுண்டா சாமி, நான் அங்கேருந்து எழுந்திரிச்சு குடு குடுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடுறான். ஓடி போய் அப்படியே சிங்கில் நின்று அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணாடியை பார்த்துட்ருக்கான். இல்லை, இப்படி நடக்கக்கூடாதே, நான் இந்த டேட் சொதப்பிக்கணும்னு நினச்சி தான் வந்தேன். ஓகே ஓகே டே, பதறாத, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டேட் தான், அதுவும் ஃபேக் டேட் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ், நீ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். ஸோ ஜங்குக் தான் நிற்கிறான். இல்லை, நீ உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதான்
பார்த்தேன். அப் அதுக்குன்னு ஒரு ப்ரைவசி கூட இல்லையா? ப்ரைவசி தானே, கொடுத்துட்டா போச்சு. அ இப்போ எதுக்கு கிட்ட வர? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அ என்ன? ஆ, என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறியா என்ன? ஆ, என்ன? நீ ஜெமினியில் தானே? என்னது? உண்மையை சொல்லத்தியா? எனக்கு தெரியும். ஜெமினோட பேரண்ட்ஸ் லாஸ்ட் வீக்கே அவனோட ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. நீ எப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தியோ அப்போவே எனக்கு தெரியும் நீ ஜெமினிலன்னு. நான் சும்மா அவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணேன், அவ்வளோதான். அப்போ உனக்கு ஸ்டார்டிங்கே தெரியுமா? நீ எப்போ உள்ளே வந்தியோ அப்போவே எனக்கு தெரியும். சரி, நீ எவ்வளோ தூரம் போகலான்னு பார்த்தேன். பட் இன்ட்ரெஸ்டிங், எனக்கும் நான் பிடிச்சிருக்கு. என்ன? ஸோ எப்போவாது உண்மையை சொல்ல போறியா எப்படி? எதுக்காக ஜிமின் பிளேஸில் நீ வந்த? அது அது ஜிமின்க்கு இந்த டேட் வர விருப்பம் இல்லை. அவன் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால் அவன் என்ன போ சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டான். அதான் வந்தேன். அப்புறம் வந்து உங்களை நோ சொல்ல வைக்கிறதுக்கு என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொன்னான். அதான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டே சொல்கிறான். ஸோ ஜங்குக் தான் அந்த பக்கம் சிரிக்கிறான். உன்னை ஹேட் பண்ணுற மாதிரி பண்ணியா? நீ பண்ணுறதெல்லாம் உன்னை ஹேட் பண்ணுற மாதிரியா இருந்தது? பின்ன நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் நீ என்ன சிரிக்கிற? உனக்கு கோவமா இல்லையா? கோவம் இல்லை, பட் இன்னும் சொல்லப்போனால் பிடிச்சிருக்கு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் கிம் தயாங், ஐ லைக் யூ ஆஸ் யோர் செல்ஃப். நீயா இருந்த, மற்றவங்களோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டேட்டில் மீட் பண்ணலாம், ரியல் டேட்டில். ஓகே? அது அது வந்து இல்லை, நான் நான் ஜிமின் இப்போ ஜங்குக் தான் ரொம்ப கிட்டத்தில், நம்ம தேவங்களோட ஃபேஸ் கிட்டத்தில் வந்துட்டு அவன் காது கிட்ட போயிட்டு நான் சொன்னது தான். நெக்ஸ்ட் டேட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். கிம் தயாங், ஐ லைக் யூ. நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரியல் செல்ஃப் தயாங்கா வரணும். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி நம்ம தேங்காய் பார்த்து ஒரு கண்ணடிச்சிட்டு அப்படியே போயிடுறான். இங்கே தயாங் இப்போ என்ன நடந்துச்சு, என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு அந்த இடத்துல ஸ்டன்னாகி நிற்கிறான். ஸோ இப்படி ஒரு 3 டேஸாகவே நம்ம அதை பற்றியே நினச்சிட்ருக்கான். அந்த டேட்டுக்கு போனது, ஜங்குக்கு அவன்கிட்ட நல்லா சாஃப்டாக பேசினதை வச்சு அதே அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அந்த பக்கம் ஜிமின் தான் உட்காந்து சிரிக்கான், விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கான். டேய், உன்னை அங்கே போய் நோ சொல்ல வைக்கணும்னு சொல்லி உன்னை அனுப்பி வச்சா, அவன் என்னன்னா உன்னையும் டேட்க்கு கூப்பிட்ருக்கான். போச்சுடா நீ, நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கான். தேங்காய் வாயை மூடு ஜிமினா. அப்புறம் அப்புறம் என்ன, உன்னை அங்கே அப்படி திருன்னு சிலை மாதிரி நிற்க வச்சுட்டானே. ஐயையோ, என் ஃப்ரெண்டு சிலையாயிட்டானே. வாயை மூடு ஜிமினா. அப்புறம் லாஸ்ட்டாக அவனை பற்றி நினைக்கிற மாதிரி ஆக்கிட்டான் உன்னை. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன்.
டேட்லேருந்து வந்ததுலேருந்து நீயும் அவன பத்தியே நெனச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. எங்க போகுது இந்த கத? அப்படின்ட்டு ஜிம்னு ஆறான். நம்ம தேங்கணும். மொவன கையில கெடச்சா செத்தடி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் ஜிம்னாவ அடிக்க ஓடுறான். தொரத்தி தொரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம தேங் தான் அழகா ரெடி ஆயிட்டு திரும்ப ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துருக்கான். ஆப்போசிட்ல ஜங்குக் உட்காந்துருக்கான். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, "அழகா இருக்க இன்னைக்கு பார்க்குறதுக்கு" அப்படின்னு சொல்றான். அவன் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. அ ம் தேங்க்ஸ். ம் நீயும் தான். ஆ என்னது? அ நீயும் அ ஹ ஹேண்ட்ஸமா இருக்க. அ அப்படியே பிசினஸ் மேன் மாதிரி. ஓகே. தேங்க்ஸ். சரி சொல்லு தயா. இங்க எதுக்காக வந்திருக்கோம்? அந்த வேலைய பார்ப்போமா? ஆ அதான் நீ சொன்னல. ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸ். ஆ போதும் போதும். நிறுத்து. அ என்ன டேட்டுக்கு தானே வந்திருக்கோம். நீ அப்படியே லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கு. என்ன பண்றது? உன்ன பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படித்தான் தோணுது. நெறையவே தோணுது. கனவுல அப்படியே வருது. ம் சரி. ஸ்டாப் பண்ணு அங்கயே. ம்ஹ்ம். சரி. இப்போ இப்படி அந்த டேட்ல நல்லாவே போகுது. 2 பேரும் நல்லா ஒருத்தர பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆ தயாங்குமே உண்மைய சொல்லப்போனா அவனுக்கு ஜங்குக்க ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவன் பேசுறது வெளிய என்னதான் அவன் கோல்டா இருந்தாலுமே, அவன்கிட்ட ரொம்ப சாஃப்ட் அண்ட் கேரிங்கா நடந்துக்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல பயமாயிட்டு, ஐய்யய்யோ! நம்ம சும்மா டேட்டுன்னு தான வந்தோம். ஆனா நம்மளுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சே இவன அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்த்துட்டுருக்கான். இப்போ டேட் முடிச்சு 2 பேரும் அப்படியே ரெஸ்டாரண்ட் வெளிய தான் வராங்க. நம்ம ஜங்குக் தான். ம் ரொம்பவே நல்லா போச்சுல டேட். ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங் தான் அதுக்கு. ஆ ஆமா. ம் சரி நான் அப்போ கிளம்புறேன் வீட்டுக்கு. ஒரு நிமிஷம். ம் அப்படின்னு சொல்லி நம்ம தேங் திரும்புறான். நம்ம ஜங்குக் அப்படியே கிட்டத்துல வந்துட்டு, அவன் சீக்ல சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு, "சீ யூ சூன் தயா, நெக்ஸ்ட் டேட்ல" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். திரும்பி அங்க நம்ம அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறான். திரு திருன்னு முழிச்சுட்டு, "இப்ப என்ன நடந்துச்சு?" அப்படிங்கிற மாதிரி. ஸோ, இப்போ நம்ம தேங் தான் ஒரு பிளான் போட்டிருக்கான். போதும் நம்மளுக்கு அவன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத நம்ம அவாய்ட் பண்ணணும். இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு. இப்போ அ நம்ம தேங் என்ன மெசேஜ் பண்ணாலும் ஐ மீன் நம்ம ஜங்குக்கு என்ன மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை பண்றதில்ல. ஜங்குக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவன் இருக்கிறதில்ல. அப்படி 1 வீக் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 1 வீக் அப்புறம் தான் அவன் ரூம்ல அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். ஜங்குக் அன்னைக்கு அவன் கூட பேசினது, சிரிச்சது எல்லாமே பத்தி யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கான். ஜிமின் தான் உள்ள வந்துட்டு, "தேங்கா, எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அத பத்தி நீ என்ன நினைக்கிற?" "என்ன ஜிமினா வேணும் உனக்கு?" "டேய் பிரேக்கிங் நியூஸ்டா. அதாவது இப்ப என்னன்னா, ஒரு ரிச் பிசினஸ் மேன் ஓகேவா? ரொம்ப ஃபேமஸானவன். அவனோட டேட்டு அவன பார்க்கவே வரமாட்டேன்ட்டு அவன் வேலை பார்க்குற அந்த ஹோல் பாரே அவன் வாங்கிட்டானாம். அத பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு கேட்குறான். நம்ம தேங் தான் அப்படியே ஷாக் ஆயிட்டு, எ என்ன சொன்ன ஜிம்னா? அதான்டா ரொம்பவே ரிச் பிசினஸ்மேன். அவனோட டேட் அவன இக்னோர் பண்றதால ஹோல் பாரே வாங்கிட்டான்டா. அண்ட் இன்னும் சொல்லப்போனா, அவன் தான் உன்னோட நியூ பாஸ் இனிமேல. இனிமேல் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது மச்சான். சிக்கிட்ட. அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறான். தேங்காய். ஐய்யய்யோ! அங்க இருந்துன்னு தப்பிச்சு போய்க்கிட்டு இருந்தேன். அங்கேயும் வந்துட்டானா? அப்படிங்கிற மாரி முழிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ ஒர்க்ல தான் அவன் போறான் நைட்டு பாருக்கு. போறான் அங்க ஜங்குக் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே உட்காந்துருக்கான்.
குட் ஈவினிங் தயாங் அப்படிங்கிறான். ஜங்குக், நீ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ண? ஹோல் பார் பார் எதுக்கு நீ வாங்குன? ஏன் ஏன் வாங்கக்கூடாது? அது 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 நீ வாங்கக்கூடாது. அதான் ஏன் வாங்கக்கூடாது? அவன் தான் சேல்ஸ்க்கு போட்டிருந்தான். அதான் வாங்கினேன். சேல்ஸ்? நாங்க எப்போ சொன்னோம் இந்த பார விக்கிறோன்னு? ஆம், நான் தான் சொல்ல வச்சேன். ஐயோ! ஜங்குக் ஒண்ணு இது என்ன பண்றது? ம். ஒண்ணும் பண்ண வேணாம். எப்படியும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஜ ஐயோ! ஏன் ஜங்குக் இப்படி பண்ற? ஏன் பண்றேன்னா, அப்போ எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற? அதான் உன்ன புடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல. அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும்? என்ன புடிச்சிட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பேபி. அத விட்டுட்டு இப்படி இக்னோர் பண்ணா, அப்ப நான் என்ன பண்றது? அது நான் நான் எப்போ சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு? ஆ, கூடிய சீக்கிரம் சொல்வேன். சரி வா அப்படின்ட்டு கைப்பிடிச்சு இழுக்குறான். எங்க எங்க கூப்பிடுற? எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் நான் ஒண்ணும் உன்ன மாரி இல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ பாரம் வாங்கி போட்டுருக்க. உனக்கு இத எப்படி நடத்தணும்னாவது தெரியுமா? அப்படின்ட்டு ஒரு மாரி கேட்குறான். ம். தெரியாது தான். அதான் எனக்கு ஒரு ஸ்பெஷலான பார்டெண்டர் வேணும். இதில ஹெல்ப் பண்றதுக்கு. அப்படின்னு நம்ம தேவங்கள வேஸ்ட்ட சுத்தி அப்படியே கை போட்டு இழுக்குறான். "ஜக்கு என்ன பண்ற? எல்லாரும் பார்க்குறாங்க. விடு. தள்ளு. தள்ளி போ" அப்படின்னு சொல்லி செஸ்ட்ல கை வச்சுட்டு நம்ம தேவன் தள்ளுறான். "என்ன பேபி இப்படி துள்ற? உன்ன பார்க்க தானே வந்தேன். உனக்கு ஹேப்பியாவே இல்லையா என்னைய பார்த்து? ம். இதெல்லாம் நீ தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறான். நம்ம தேவனோட ஃபேஸ் ஃபுல்லாவே ரெட்டா இருக்கு. ஸோ ஜங்குக் சிரிச்சுட்டே, "ஷை ஆகுறியா பேபி? இவ்ளோ கியூட்டா இருக்க. அப்படியே ஸ்ட்ராபெர்ரி மாதிரி." அப்படின்னு அவன் சீக்ஸ பிடிச்சு அப்படியே கில்லுறான். வலிக்கு ஜிகே. தள்ளு. என்ன சொன்ன? அ வலிக்குன்னு சொன்னேன். இல்ல. அதுக்கப்புறம் அ ஜேகே ஜேகே. ம். இம்ப்ரூவ்மெண்ட் தான் போலயே. அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தள்ளு. எனக்கு வேலை இருக்கு. அப்படின்னு நம்ம தேங்க போயிடுறான். இப்போ நைட் டைம் தான். எல்லா வேலையும் முடிஞ்சுது. எல்லா கஸ்டமர்ஸும் போயிட்டாங்க. நம்ம தேங் தான் அங்க இருக்கிற அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே அப்படியே அடுக்கி வச்சுட்ருக்கான். நம்ம ஜங்குக் அப்படியே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அங்கேயே சைட் அடிச்சிட்ருக்கான். நம்ம தேங் தான் அப்படி அவனும் சைட் அடிக்கிறான். ஆனா வெளிய காட்டிக்க மாட்டேங்கிறான். அப்பப்போ அப்படி நிமிர்ந்து நிமிர்ந்து நம்ம ஜங்குக்க பார்க்குறான். ஏன்னா, ஜங்குக் அவ்வளோ ஹாட்டா இருக்கான். அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹாட் அண்ட் செக்ஸியா இருக்கான். நம்ம தேங்கால சும்மாவே இருக்க முடியல பார்க்காம. அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கான். இது நம்ம ஜங்குக்குமே தெரியுது. அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, "பேபி, அ நீ எவ்வளோ நாள் என்ன சைட் அடிக்கலாம் பேபி. இத நீ இப்படி மறைஞ்சு மறைஞ்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் அழகா இருக்கேன்னா, அது என்கிட்டயே சொல்லிரு." அப்படின்னு சொன்னதும், நம்ம தேவனோட ஃபேஸ் அப்படியே ரெட் ஆயிருது. ஐய்யய்யோ! கண்டுபிடிச்சிட்டானா? அப்படிங்கிற மாரி. அ நான் நான் எங்க சைட் அடிச்சோன்னா, நான்லாம் ஒண்ணும் பண்ணலையே. ம்ஹ்ம். சைட் அடிக்கலையா? அப்புறம் எதுக்கு அந்த முட்டை முட்டை கண்ண வச்சு உருட்டி உருட்டி என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனச்சியா? அது அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? அந்த பக்கமா? எந்த பக்கம்? என் பின்னால வெறும் சுவர் தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மெதுவா எந்திரிச்சு அப்படியே நம்ம தேங்க் தான் வரான். இப்போ எதுக்கு கிட்ட வர? அங்கேயே உட்காந்து பேசு. ம். ஆனா எனக்கு அது பிடிக்கலையே. எனக்கு எப்படியும் கிட்டத்துல வந்து தான் பேச பிடிச்சிருக்கு. அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேங்க நெருங்கி நெருங்கி வந்துட்டுருக்கான். நம்ம தேங்க பின்னாடியே போய்க்கிட்டு அந்த டேபிள்ல போய் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். நம்ம ஜங்குக் அப்படியே அந்த டேபிள்ல 2 கையும் வச்சுட்டு நம்ம தேங்காய் அப்படியே சுத்தி பிடிச்சுக்கிறான். "ஜங்கு, அ தள்ளி போ. டைம் ஆச்சு. வீட்டுக்கு போணும்." "ஆஹா! வீட்டுக்கு போணுமா? ஆ, அதுக்கு முன்னால என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போ." "ஆ?
ம் எனக்கு உன்ன பிடிக்கவே இல்லையே! நான் எப்போ சொன்னேன், நீ பிடிச்சிருக்குன்னு? பேபி நீ பொய் சொல்லும்போது, உன் 2 கண்ணும் அங்கிட்டும், இங்கிட்டும் அப்படியே அலைப்பாயும். ஒரு இடத்துல இருக்காது. தெரியுமா உனக்கு? அது அது அப்படிலாம் இல்ல. அப்படின்ட்டு தேங்க அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறான். நம்ம ஜங்குக் அப்படியே க்ளோஸப்பா வந்துட்டு, "அப்படியா? ஆ எங்க? என் கண்ண பார்த்து சொல்லு." அ அது சரி, எனக்கும் உன்ன பிடிச்சிருக்கு. போதுமா? அப்படின்னு சொல்லி தேன் கத்துறான். அவன் சொன்ன நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம தேங்க இழுத்து பிடிச்சு நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு தான். அப்படியே ரொம்பவே டீப் அண்ட் பேஷனேட்டா போய்க்கிட்டு இருக்கு அந்த கிஸ். நம்ம ஜங்குக் அவன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது, அவனோட ஆசை எல்லாத்தையுமே அந்த கிஸ்ல அவ்வளோ டீப்பா காட்டிட்டு இருக்கான். நம்ம தேவங்க அப்படியே கண்ணு 2 பேன்னு முழிச்சு அப்படி பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக் விடவே இல்லையே! எல்லாம் இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டுருக்கான். அப்படியே ரொம்ப நேரம் போய்க்கிட்டுருக்கு. இப்போ தேங்க் மூச்சு முட்டி அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான் டேப் பண்றான். டேப் பண்ணிட்டு நம்ம தேவ் அப்படியே அந்த கிஸ்லேருந்து பிரேக் ஆயிட்டு, "என்ன என்ன பண்ற குக்கி? என்ன?" அப்படின்ட்டு மூச்சு வாங்க நிக்கிறான். ஜங்குக் தான். "குக்கியா? குக்கி." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் போய் ஒரு கிஸ் பண்றான். அப்படியே ரொம்ப பேஷனேட்டா போய்க்கிட்டுருக்கு. ஓகேடா, இந்த ஸ்டோரி நான் இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இது ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும் எனக்கு தெரியுது. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் லாங்கா போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா என் சேனலுக்கு. பாய்.